அப்போனுக்கு மக்களே, ஸோ நம்ம இந்தியன் பைக்ஸ் 3Dல வந்து பார்த்தீங்கன்னா யூஎஃப்ஓ எப்படி ஓட்டுறது, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளேயர் மோடு வரப்போகுது, அது எப்போ வரப்போகுது அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது இந்த மாதிரி எப்படி ஏரோப்ளைனில் கலர் சேஞ்சறது, அப்புறம் மகா சிவராத்திரி அன்னைக்கு மகா சிவலிங்கம் பார்க்கலாம் எப்படி. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் இருக்குது, அது எங்கே இருக்குன்னு போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் கொடுக்குறேன்னே. ஸோ இப்போ நம்ம நேரம் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி மகா சிவராத்திரி மக்களே. ஸோ அதனால் நம்ம இந்தியன் பைக்ஸ்லேயும் மகா சிவராத்திரி சிவலிங்கம் இருக்குது மக்களே. ஸோ அங்கே தான் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கும்பிட போயிட்டுருக்கோம், சாமி கும்பிட. ஆக்சுவலாக வந்து இது உண்மையாகவே நம்ம கேமில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு மக்களே. ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு இது தரேன். ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கும், அதை வந்து நீங்கள் எப்படி காப்பி பேஸ்ட் பண்ணணும் உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த இடம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ட்ரெயின் ஸ்டேஷன் இருக்குல்ல, ட்ரெயின் ஸ்டேஷன் வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜுராசிக் பார்க் போகிற வேர்ல்டு இருக்கும், அது அப்படியே யாராக வந்துட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்துடும். ஸோ எல்லாருமே சாமி கும்பிட்டுக்கோங்க, இன்றைக்கி மகா சிவராத்திரி. ஸோ ஓகே ரைட்டு. ஸோ இது எப்படி நம்ம கேமில் கொண்டு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும். ஸோ அந்த குரூப்புக்குள்ளே வந்தாலே உங்களுக்கு இதோட லிங்க் நான் கொடுத்துருப்பேன். ஸோ அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி நம்ம கேமில் வந்து இறக்கிக்கோங்க, ஓகேவா. ஓகே ரைட்டு மக்களே. ஸோ அப்படி உங்களுக்கு லிங்க் இல்லைனா கீழே லிங்க் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு தரேன். ஸோ அடுத்த அப்டேட் என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம கேமில் வந்து யூஎஃப்ஓ நிஜமாலுமே ஓட்ட முடியுமா இல்லை ஓட்ட முடியாதா அப்படின்ற ஒரு விஷயத்த கிளியராக பார்த்துடலாம். ஸோ நம்ம கேமில் ஆக்சுவலாக யூஎஃப்ஓ ஓட்ட முடியும் மக்களே, பட் அது எப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஓகேங்களா. ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஏலியன் மோடில் இருக்கும். ஸோ ஏலியன் மோடில் தான் பார்த்தீங்கன்னா யூஎஃப்ஓ வந்து பார்த்தீங்கன்னா மேலே சுற்றிக்கிட்டே இருக்கும் காக்கா மாதிரி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது உண்மையாகவே ஓட்ட முடியுமா இல்லை ஓட்ட முடியாதா. ஸோ நிறைய பேர் வாட்டர் பண்ணிட்டுலாம் வீடியோ போடுறாங்களே, அதெல்லாம் எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்குறீங்களே. ஸோ அதுக்கு கண்டிப்பாக இப்போ நம்ம வந்து எப்படின்றத சொல்ல போகிறேன். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஃப்ஓ வந்து பார்த்தீங்கன்னா சீட் கோட் விடலை, இது ஜஸ்ட் ஏலியன் மோடில் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் ஓட்டணும்னு நினச்சிங்கன்னா இது மேலே ஏறலாம் மக்களே. ஸோ இந்த மேலே ஏறி இப்படி வந்து இது ஜம்ப் பண்ணலாம். ஸோ இது எப்படின்றத நான் அடுத்த வீடியோ உங்களை சொல்கிறேன். ஸோ இது வரைக்கும் தான் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஃப்ஓவில் போக முடியும், இந்த மாதிரி மேலே ஏறி பார்க்கலாம், தவிர இதை நீங்கள் ட்ரைவ் பண்ணவே முடியாது மக்களே. ஸோ யாரும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீடியோ போடுறாங்க, போய் ட்ரை பண்ணலாம் பண்ணாதீங்க. எப்போ இதுக்கு தனியாக சீட் கோட வருதோ அப்போ தான் இது ஓட்டுற மாதிரி வரும். பட் இப்போதைக்கு இது ஓட்டுற மாதிரி வராது, வரவும் இல்லை, ஓகேங்களா. எதுவும் நம்பாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மான அப்டேட் ஒன்று பற்றி பார்க்க போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம கேமில் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோட்டில் வந்து கார் ஓடும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ அங்கே பாருங்கள் டிஃபெண்டர் கார் ஓடும். ஸோ இந்த மாதிரி கார்லாம் ஓடும். பட் பைக் நம்ம ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஓடாது. ஸோ நம்ம ஓட்டினா தான் ரோட்டில் பைக்கு ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ என்பிசிலாம் யாருமே பார்த்திங்கன்னா பைக்கை ஓட்டிட்டு வர மாட்டானுங்க மக்களே. பட் இப்போ நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம கேமில் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்பிசி பைக் ஓட்டிட்டு வர மாதிரி வந்து ஒரு அப்டேட்டு. அதுவும் வந்து ஒரு புது பைக், இது ஆக்சுவலாக இருக்கிறது தான். ஸோ இந்த பைக்கை வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிட்டு வர மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இது நம்ம இப்போ அப்டேட் வந்த வாட்டி நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா நம்ம இந்தியன் பைக்ஸ் ரோட்டில் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓட்டிட்டு வருவானுங்க மக்களை என்பிசி, ஓகேங்களா. அவனுங்கள்ட்ட இருந்து அடித்து நீங்கள் ஓட்டலாம். ஸோ ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபார்மான அப்டேட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ அதாவது நம்ம கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது சீட் கோடு வரப்போகுது. ஸோ ஓகேங்களா, ஒரு காரோட சீட் கோடு புதுசாக ஒன்று வரப்போகுது. அது 100% கன்ஃபார்ம் ஆச்சு. அது என்ன காரு, அது சீட் கோட் நம்பர், மெயினே அதுதான். சீட் கோட் நம்பர் என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்னடா அங்கே ஒரு புது ட்ரெயின் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் வீடியோ நோட் பண்ணி கேட்பீங்க கண்டிப்பாக. ஸோ அதுக்கு முன்னாடி நானே சொல்லிடுறேன். ஸோ இது ஆக்சுவலாக என்னதுன்னு கேட்டிங்கன்னா, இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதுதான் மக்களே, அந்த உள்ளே நம்ம க்ரியேட் பண்ணுவோம்ல அனிமேஷன் மாதிரி. ஸோ அதுக்கு வச்சு க்ரியேட் பண்ணியிருக்காங்க, அந்த பிளாக்ஸ்லாம் வச்சு சூப்பராகவே பண்ணியிருக்கானுங்க. ஓகே. ஸோ இதோட லிங்க் வேணாலும் கீழே கேளுங்க, நான் அந்த குரூப்பில் கூட எல்லாமே உங்களுக்கு நான் தரேன், ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த புது சீட் கோடை பற்றி பார்க்கலாம். ஸோ அந்த புது சீட் கோடு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எதோட சீட் கோட்னா ஒரு காரோட சீட் கோடு. ஸோ அந்த காரை ஃபஸ்ட்டு நான் காமிச்சிடுறேன். இதுதான் மக்களே அந்த கார், ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் லேண்ட் க்ரூசர் கார் மக்களே. இது பார்க்க பயங்கரமாக இருக்குது. பட் இதோட சீட் கோடு இன்னுமே 100% கன்ஃபார்ம் ஆகலை. இது வரப்போதுன்னு தெரியும், பட் இதோட சீட் கோடு 100% இதுதான் அப்படின்றத நம்ம வந்து யாராலையுமே இதுக்கு மேலே சொல்ல முடியாது. ஸோ சப்போஸ் யாராச்சும் சொன்னாங்கன்னா அது ஃபேக்காக தான் இருக்கும். ஏன்னா அப்டேட்க்கு அப்புறம் தான் அது கன்ஃபார்ம் சீட் கோடு நம்மளுக்கே தெரியும். அதனால் இப்போதைக்கு சீட் கோடு வரல. ஸோ கார் கன்ஃபார்ம் ஆச்சு, பார்த்துக்கோங்க. ஸோ அப்டேட் வந்தோடனே உங்களுக்கு கண்டிப்பாக அதை ஒரு பற்றி வீடியோ போடுவேன், அப்போ நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ வீடியோ ஃபஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏரோப்ளைன் கலர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை காமிச்சிருப்பேன். நானுமே பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருந்தப்ப ஒரு ஹிந்திக்காரரு ஏரோப்ளைனை கலர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போட்டுருந்தாரு. ஓகே ரைட்டு, நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் அதை ட்ரை பண்ணதே இல்லை. ஏன்னா ஏரோப்ளைன் நம்ம கேமில் வந்துருச்சு வாட்டுற மாதிரி, பட் அதில் கலர் சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இது வரைக்குமே நான் பார்த்தது கிடையாது. சப்போஸ் நீங்கள் பார்த்துருந்தா சரி, நான் பார்த்து அந்த வீடியோ போட்டதே கிடையாது. ஓகே ட்ரை பண்ணி பார்த்துடலாமே அப்படின்ட்டு அவங்க சொல்கிறது உண்மையா இல்லையா அப்படின்ட்டு நேராக போனேன். ஸோ போயிட்டு கலர் சேஞ்ச் பண்ண முடியுதா அப்படின்னு பார்த்தா எங்கடா வரவே மாட்டேங்குது ஆப்ஷனு. ஆக்சுவலாக சும்மா போலையே. ஆமாம் மக்களே, ஸோ கலர் வந்து சேஞ்ச் பண்ண முடியவில்லை.
ஸோ ஓகே, பட் இப்போ கலர் சேஞ்ச் பண்ண முடியலனாலும் மேபி ஃப்யூச்சரில் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனோட வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றது. ஓகேங்களா, ஏன்னு சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு விட மாட்டானுங்க. ஸோ போக போக மேபி விட சான்ஸுகள் இருக்கின்றது. இப்போதைக்கு இது கலர் சேஞ்ச் பண்ண முடியாது. பட் இது தவிர நீங்கள் பைக்கு, ஸோ அந்த மாதிரி விஷயம், போலீஸ் காரு, ஸோ அந்த மாதிரி எதாக இருந்தாலும் பஸ்ஸு, லாரி, ஸோ அதை எதாக இருந்தாலுமே இந்த மாதிரி நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணலாம். பட் ஏரோப்ளைனு, ஆட்டோ, ஸோ இந்த மாதிரி சில விஷயத்துக்கு நம்ம கேமில் கலர் சேஞ்ச் பண்ண முடியாது. மேபி ஃப்யூச்சரில் வர வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த மல்டிப்ளேயர் மோடு நிறைய பேர் வரும் அப்படின்ட்டு சொல்லி ஒரு வீடியோ போடுறாங்க. அது உண்மையாகவே வருமா ப்ரோ? அது எப்படி? நம்ம கேமில் எல்லா சீட் கோட்ஸ் இருக்குது, எல்லா விதமான இது இருக்குது, பட் மல்டிப்ளேயர் மோடு மட்டும் வரவே மாட்டேங்குது அப்படின்னு கேட்பீங்க. ஸோ ஆக்சுவலாக ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. நம்ம கேம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெட் ஆஃப் பண்ணிட்டு விளாட்ற கேம், அதாவது ஆஃப்லைன் கேம். ஸோ ஆஃப்லைன் கேம்னால கண்டிப்பாக மல்டிப்ளேயர் மோடு இதில் வந்து வர வாய்ப்பே கிடையாது. மேபி ஃப்யூச்சர்லையுமே இது கொண்டு வர வாய்ப்பே கிடையாது மக்களே. ஓகேங்களா, ஸோ இது மாதிரி பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் மாதிரிலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து விளாட முடியாது. ஸோ இது வந்து ஒரு ஆஃப்லைன் கேம், நெட் ஆஃப் பண்ணிட்டு விளாட்ற கேம். ஓகே, இன்றைக்கி நம்ம இந்தியன் ஹெவி டிரைவர் அப்படின்ற ஒரு கேம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டெய்லியுமே ஒரு கேம் முடியக்குள்ள ஒரு கேம் பற்றி பார்க்கலாம். ஸோ இது ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்ம ஸ்பெஷலான கேம். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியன் பைக்ஸும் இந்த கேம் பண்ணவங்களும் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மக்களே. எப்படி சொல்கிறேன்னா, இது 100% அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஒன்று, இந்த கேமோட லோகோ வந்து நம்ம கேம்லேயே இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த கேமில் இருக்கிற பில்டிங்கில் இருந்து சரி, கீழே இருக்கிற லேண்டு, மரம், கொடி, செடி எல்லாமே நம்ம கேம்லேருந்து அப்படியே எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணது தான் இந்த கேமே. ஸோ 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்னால வந்து இந்த கேம் வந்து அப்படி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறாங்க, எதுவுமே பிரச்சனை இல்லாமல். ஸோ இந்த கேமில் அப்படி நம்ம கேமில் இல்லாத என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு தானே கேட்பீங்க. ஸோ நம்ம கேமில் வந்து சூப்பர் மேனு, ஸோ ஸ்பைடர் மேன்லாம் இருக்குது, பட் அதோட பவர் இருக்காது. பட் இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா தாரோட பவர், ஸ்பைடர்மேனோட பவரு, ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்மேனோட பவரோட இதெல்லாம் இருக்குது மக்களே. ஸோ அவங்களோட பவர் ஸ்கில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேமில் இருக்குது. ஸோ சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பைடர்மேன் மாதிரி வலை விட்டு விளாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கேமை நீங்கள் டவுன்லோட் பண்ணி விளாட்லாம். ஸோ இது இந்தியன் ஹெவி டிரைவரு. ஸோ இந்த கேம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வேறு நிறைய விஷயம் இருக்குது. அது உங்களுக்கு நான் ஒன்று காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, இப்போ நம்ம தாரோட சுத்தியோட பவரை உங்களுக்கு காமிக்கிறேன், எப்படி இருக்குன்றது மட்டும் பாருங்கள். ஓகே, இப்போ இந்த லாரி இருக்குல்ல, இந்த லாரியை போட்டு ஒரு பொழந்தெடுப்போம். அடேங்கப்பா, என்ன அடிடா சாமி, செம்ம இல்லை, சூப்பரு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கேமில் இருக்கிற சீட் கோட்ஸை பற்றி பார்ப்போம். நம்ம கேமுக்கு இந்த கேமுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது, பயங்கரமாக பண்ணியிருக்கானா அப்படின்னு ஒரு மேட்ரு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேமில் இருக்கிற சீட் கோடை ஒன்று போட்டு வரேன். ஸோ கடைசியில் வந்து எந்த கேமோட சீட் கோட்ஸ் நல்லா இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமில் வந்து மாஸ்க்கு இந்த மாதிரிலாம் மாற்றிக்கலாம் ஃபோன் ஆப்ஷனில். ஸோ மற்றபடி இதில் வந்து கேமரா இருக்குது, அப்புறம் சீட் கோட் போடுறது இருக்குது, அவ்வளோதான் ஃபோனோட ஆப்ஷன், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ச்சுனர் காரு. ஸோ அடுத்தது ஈஸியாக இருக்கும். எப்படின்னு ஃபஸ்ட்டு நான் 888 அப்படின்னு போடுங்க, அடுத்து 777666, அப்புறம் 1000. ஸோ அந்த மாதிரி ஈஸியாக தான் இருக்கும். ஒன்றும் ஆர்டர் பை ஆர்டர் தான் வரும், கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். நீங்கள் டக்குன்னு சீட் கோடை போட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஓகே, இப்போ நம்ம வாங்க ஒன்று போட்டுட்ருக்கோம். ஸோ அது இல்லாமல் என்ன ப்ரோ இது இந்தியன் பைக்ஸில் இருக்கிற அதே காரு அதே மாதிரியே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் இருக்கிற எல்லாமே பாதிக்கு இந்தியன் பைக்ஸ்லேருந்து தான் எடுத்து வச்சு செஞ்சுக்கிறானுங்க. இது யாரா மொட்டை மண்டியா, டே நீ யாரா டாமட்டில் செவனியானு கோடு தாண்டா போட்டுட்டு இருந்தேன் சீட் கோடை, அடப்பாவி இது ஏதோ சீட் கோடை போட்டால் வந்து டொம்மான்னு அடிக்கிறான் மக்களே. டே உன்னை சும்மா விட மாட்டேன்டா மொட்டை போஸ் பாண்டிய, இப்போ பாரு போடு வேறு லெவலு, என்கிட்ட வாடா டேய், நான் எவ்வளோ பெரிய ஆள், என் மேலே கவிக்கிறியா நீயா போடு. ஓகே மக்களே, ஸோ வாங்க வளவலன்னு பேசாமல் அடுத்த சீட் கோடை போட்டு பார்க்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இன்னும் இருக்குது, பட் நம்ம கேம் அளவுக்கு இதில் சீட் கோடு இல்லை மக்களே. ஏன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோதான், சீட் கோடே முடிய போகுது. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 3 சீட் கோடு இருக்கும், அவ்வளோதான் இந்த கேமோட சீட் கோடு. பட் நம்ம கேம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ சீட் கோடு, எத்தனை பைக்ஸ், எத்தனை காரு, ஆட்டோ, பஸ்ஸு, ராலி, அப்படி இருக்கும். பட் இந்த கேமில் அவ்வளோலாம் இல்லை மக்களே சொல்கிற மாதிரி. ஸோ வேறு என்ன இந்த கேமில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ சீட் கோட் தவிர ஏர்போர்ட் ஒன்று இருக்குது மக்களே. ஸோ அதுவுமே நம்ம கேமில் இருக்குது, அதே மாதிரியே வந்து கொஞ்சம் இருக்குது. பாருங்களேன், அதே மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பில்டிங் இருக்குது, அவ்வளோதான், வேறு வித்தியாசம் எதுவுமே கிடையாது. ஓகே, ஒரு ஏரோப்ளைனும் இருக்கின்றது. இது ஓட்ட முடியுமா அப்படின்னு தெரியல. நானும் சுற்றி டோர் எங்கடா இருக்குதுன்னு போய் பார்க்குறேன், எங்கேயுமே இல்லை. ஸோ பாருங்களேன், ஸோ இது ஓட்ட முடியாது போல், சும்மா டம்மிக்கு நிறுத்தி வச்சுக்கிறானுங்க போலையே. ஸோ என்னன்னு தெரியலையே. ஓகே ரைட்டு, வெறியாவது. இப்போ பாருங்கள், இந்த தகரட்டப்பா ஏரோப்ளைன் நொறுக்கிறனா இல்லையா பாருங்கள், அப்பளம் மாதிரி ஓம் க்ரீம் க்ரூம். இப்போ பாருங்கள் போட்டு, ஐயோ என்னடா இது டாய், ஐயோ என்னடா நடக்குதுங்க, ஐயோ யாரா காப்பாற்றுங்கடா டாய், உங்களை தாண்டா, என்ன போஸ் பாண்டியா டாய் செத்துறாடா போஸ் பாண்டியா, ஐயோ போயிட்டானே போஸ் பாண்டியே. ஸோ தட்டா மக்களே.